முல்லை பெரியாறு அணை விவகாரத்தை தூண்டிவிடும் கேரள அரசை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் கூட்டத்தில் ஆவேசம் தெரிவிக்கப்பட்டது. தமிழக காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சென்னையில் உள்ள காமராஜர் அரங்கத்தில் முல்லை பெரியாறு அணை விவகாரம் கூடங்குளம் அணுமின் நிலைய விளக்க கூட்டம் நடந்தது. தமிழக காங்கிரஸ் தலைவர் ஞானதேசிகன் தலைமையில் நடந்த இக்கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் சிதம்பரம், ஜி.கே. வாசன், தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர்கள் EV.K.S. இளங்கோவன், தங்கபாலு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் முல்லை பெரியாறு அணை பிரச்சினை சிக்கலாக மாறியது என்றும் தற்போது இப்பிரச்சினையை தூண்டிவிட்டு இரு மாநில மக்களிடையே மோதல் ஏற்படுத்தும் கேரள அரசை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்றும் EV.K.S. இளங்கோவன் ஆவேசம் தெரிவித்தார். கேரளாவில் இருக்கின்ற அரசியல் கட்சிகள், அது காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் சரி, அந்த இரண்டு கட்சிகளும் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம். ஏனென்றால் இதை வைத்து அரசியல் லாபம் தேட வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அங்கே இருக்கின்ற எல்லா கட்சிகளும் இருக்கின்றன. ஆக ஒருவேளை மத்திய அரசாங்கமும் உச்சநீதிமன்றமும் சொல்வதை கேரள அரசாங்கம் கேட்கவில்லை என்று சொன்னால் என்ன செய்வது என்று சொன்னால் அந்த அரசாங்கத்தை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும். இக்கூட்டத்தில் பேசிய மத்திய அமைச்சர் ஜி.கே. வாசன், முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழக மக்களின் உணர்ச்சிகளையும் உரிமைகளையும் மதிக்கும் வகையில் தமிழக காங்கிரஸ் கட்சி போராடும் என்றும் இப்பிரச்சினையில் இரு மாநிலங்களின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய காங்கிரஸ் கூட்டணி அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் கூறினார். தமிழக மக்களுடைய உணர்வுகளையும் உரிமைகளையும் மதிக்கும் வகையிலே நியாயமான முறையிலே தமிழகத்திற்கு கிடைக்கக்கூடிய நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து தமிழ்நாடு காங்கிரஸ் பேரியக்கம் இதிலே போராடும். அதேபோல ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசை பொறுத்தவரையிலே இரு மாநில மக்களுடைய நல்வாழ்வை பாதிக்காத வகையிலே இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல முடிவு ஏற்படும் வகையிலே செயல்படுகிறது. தமிழகத்தின் மின்சார தேவையை நிறைவேற்ற கூடன்குளம் அணுமின் நிலைய திட்டம் நிறைவேற்றுவதுதான் ஒரே தீர்வு என்று கூறிய மத்திய அமைச்சர் சிதம்பரம், முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு தமிழகத்திற்கு சாதகமான தீர்ப்பாக இருக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். தமிழகத்தினுடைய மின்சார தேவை பூர்த்தியாக வேண்டும் என்றால் அணுமின் நிலையம் இல்லாமல் மின்சார தேவையை பூர்த்தி செய்யவே முடியாது. உச்சநீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கைகளின் அடிப்படையில் 3 நீதிபதிகளுடைய அறிக்கை வந்த பிறகு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு தமிழகத்துக்கு சாதகமாக முல்லை பெரியாரை நிலைப்படுத்தக்கூடிய தீர்ப்பாக வரும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். தமிழகத்தில் தனித்தனி கோஷ்டிகளாக செயல்படும் தலைவர்கள் அனைவரும் இக்கூட்டத்தில் ஒரே மேடையில் தோன்றி அனைத்து தரப்பினரையும் வியக்க வைத்தனர்.